2 மணி நேரமாக கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தாங்க. இப்போ ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு இதெல்லாம் இடித்து வச்சுருக்காங்க. இப்போ அதிலிருந்து பாதி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பேட்சை பிரித்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ அரைச்சி இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பருப்பும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கை வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ நம்ம வடையை தட்டி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வடை தட்டும் பொழுது கையை வந்து ஒரு தண்ணியில் நனைச்சிட்டு வடையை வந்து தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வடை தட்டிட்டு எடுக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். அதுக்காக தான். இப்போ எல்லா வடையுமே இந்த மாதிரி தட்டி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுறலாங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை வந்து பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரும். வடையும் நல்ல சூப்பரான கலர் வந்து தருங்க. அதுக்காக தான். இப்போ வடை வந்து வெந்துருச்சு, எடுத்துடலாம். எல்லாத்தையுமே வடை வந்து போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சு.